Hi, hello and welcome back to the business end of the World Cup. World Cup பத்தி தான் பேசுவார் பீடாக்கு. டெஃபினட்டா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்தியா அன்பீட்டனா போகும் அப்படின்னு. இந்தியாவோட அந்த மேஜிக்கல் ரன்னுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். 8-8 ஜெயிச்சு செமிஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு ஃபர்ஸ்ட் டீமாக குவாலிஃபை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த டேபிளாக குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பீடா? ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க அன்பீட்டன். எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க? சும்மா அப்படியே ஜாலியாக சொல்லலாம்னு சொன்னீங்களா இல்லை ஏதாவது பர்பஸ் இருக்கா? இல்ல, எல்லா டீமையும் அனலைஸ் பண்ண அந்த வென்யூஸ் எல்லா டீமும் ஆடுறது அப்படிங்கும் போது one team has got the maximum advantage according to the venues, that is South Africa. The best venues any team could have asked for from BCCI, South Africa. இப்போ அது ஈவன் தோ மத்த எல்லா வென்யூஸ் பாம்பே புனே எல்லாம் போட்டீங்கன்னா கொத்து கறிதான். ஏன்னா நான் உங்களுக்கு வச்சிருக்கிற பேர் இந்த வேர்ல்ட் கப்ல கூலிப்படை, அந்த டாப் 6க்கு இந்த கூலிப்படை ஃபயரா இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த சென்னை வென்யூ சூட் ஆகாது, கஷ்டப்பட்டாங்க. கொல்கத்தா வென்யூ சூட்டு இல்ல, கோட்டு கூட ஆகாது. அதனால என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு கொல்கத்தால தெரிஞ்சுது. ஸோ இந்த ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் நான் ஹைலைட் பண்ணேன். தட் இஸ் ஸ்ட்ராங் டாப் 4 which has got gears. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் யூ கேன் டூ போத் கியர்ஸ், எக்கனாமிக்கல் as well as அட்டாக்கிங். அப்படிங்கும்போது இந்த டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ் கோலி, ஹையஸ்ட் ஸ்கோரு ரோஹித், ஹையஸ்ட் ஆவரேஜ் கோலி, ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு ரோஹித், மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் கோலி, மோஸ்ட் 50s கோலி, மோஸ்ட் ஃபோர்ஸ் கோலி அண்ட் ரோஹித், மோஸ்ட் சிக்ஸஸ் ரோஹித் இப்ப இந்தியாவுக்கு. அப்படிங்கும் போது அதை தவிர பாத்தீங்கன்னா சுப்மான் கில் அங்கேயும் இங்கேயும் ஒரு பியூட்டிஃபுல் நாக்ஸ் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், நான் ஐயர் கிடையாது, ஐயர் த கிரேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் குல்தீப்பும் ஜடேஜாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் யூ டு வின் அ வேர்ல்ட் கப் அப்படின்னா இந்த டாப் 4 அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஹவ் காட் போத் கியர்ஸ் ஆஃப் போத் கண்டெய்னிங் அண்ட் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். இந்த ஃபேக்டர்ல இந்தியா வாஸ் வே ஹெட் ஆஃப் அதர் டீம்ஸ். அப்படிங்கும்போது தட் இஸ் த ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா 383 பால்ஸ் போட்டிருக்காரு. அதுல 268 டாட் பால்ஸ், தட் இஸ் 69.9%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே ஆர்ஸ்டைல் வச்சுன்னு சைடு எடுத்து சாஃப்டா பேசுற ஒரு சரத்பாபு கட்சியில அவர் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. சரி, ஒளிச்சு வைக்கல, வெடிச்சு வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு கொண்டு கடைசி 4 பால். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சிராஜ் ஃபார்ம்ல 4 பால் இல்ல 4 மேட்ச் தானே ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல அது 4 பால்ன்றது ஏன் சொல்லிட்டேன்னா, பாகிஸ்தான் ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஒருத்தர் சொன்னாரு, அதாவது இந்தியாவுக்கு செப்பரேட்டா பால் கொடுக்குறாங்களா, அதனால நிறைய ஸ்விங் ஆகுதான். இந்த இடத்துல மட்டும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஆக்சுவலி சுத்தமா ட்விட்டர்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. நான் ட்விட்டர்ல ஆக்சுவலி எதுவுமே படிக்கிறது இல்ல. எப்படிதான் போகுது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னா, ட்விட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வம்புலாம் நிறைய நடக்கும், அதனால போய் பார்ப்பேன். இதெல்லாம் சுத்தமா பார்க்கல. அந்த மேக்ஸ்வெல் அடிச்சார்ல அந்த நாக்கு, சரியான நாக்கு, ஒரு பேய் நாக்கு, அதை பத்தி பேசலாம். அன்னைக்கு சும்மா மேக்ஸ்வெல் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம், பொறுக்க முடியல, என்ன ஒரு நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் ட்விட்டர் போட்டேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கவனிக்கும் போது வசீம் அக்ரம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் வசீம் அக்ரம் கேட்குறாங்க, இந்தியாவுக்கு மட்டும் தனி பால்ஸ் கொடுக்குறாங்க, வேற மாதிரி செட் ஆஃப் பால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒன்னே அதுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி பேசுறவங்க, நானும் பேசுறதை கேட்டேன், அவங்க பேசுறவங்க என்ன சாப்பிட்றாங்களோ எனக்கு அதை கொஞ்சம் கொடுங்க, நானும் ஜாலியா. எனக்கு சரியான சிரிப்பு தாங்கவே முடியல அக்ரம் சொன்னது. யாராவது உங்களுக்கு ஒரு டீம் நல்லா இப்ப ஷமி மாதிரி ஒரு ஆள்லாம் இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் எப்படின்னா, இப்ப நாங்கெல்லாம் அந்த கோச்சிங் கோர்ஸ் NCA நேஷனல் கிரிக்கெட் அகாடமில இருந்த போது எப்ப பார்த்தாலும் ஒரு பிரெட்லியோட ஆக்ஷனை காட்டுவாங்க, அவனோட ரிலீஸ் பொசிஷனை காட்டுவாங்க. 7-8 வருஷம் கழிச்சு இப்ப எல்லாரோட கோச்சிங் மேனுவல்லையும் சரத்பாபு தான் இருக்க போறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட ஆக்ஷனு, அதுக்கப்புறம் இந்த சீமுங்கிறது எந்த போலர் உலகத்துல எந்த போலருக்கு பதில் கொஞ்சமாவது இப்படி ஆடும், பால் கையை விட்டோன்னு அவருக்கு அப்படியே ஆடாம உங்களுக்கு சினிமா படத்துல வர்ற மாதிரி இந்த தனுஷ் நடந்து வர்ற மாதிரி போகுது அந்த சீமு, அப்படியே போட்டு நங்கேர்னு அடிக்குது ஸ்டம்ப்ல. அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் வேறவர் கிரெடிட் ஹாஸ் டு பி டியூ, அதை கொடுங்க. ஏன்னா இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆடுறத பார்க்கும்போது ஒரே சான்ஸ் தான் இருக்கு. எந்த டீமால இந்தியாவை தோக்கடிக்க முடியும்னா இந்தியன் டீமால மட்டும்தான். அதாவது இந்தியன் போலர்ஸ் போடும்போது இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடணும், அதே மாதிரி இட்ஸ் வைஸ் வர்சா. அப்படியான ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப கூட 2 டீமும் ஜெயிச்சிருக்கும் போது தான் கான்பிடண்டா இந்த டீம் ஜெயிக்கும். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப 2011 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா கடோத்கஜன் பேட்டிங் லைனப். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இப்ப இந்தியன் டீமோட போலிங் 2011 இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு யாராவது சொன்னா ஐ பெக் டு டிஃபர், பட் எவ்ரிஒன் ஹஸ் காட் தேர் ஒப்பீனியன். பவுலிங் கம்பேரே நீங்க பண்ண முடியாத போது இந்த டீம் ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த டீமோட இன்னும் பெட்டர் அப்படின்றதுனால இந்த டீமை எந்த டீமாலே தோக்கடிக்க முடியுமா? ஒரே சான்ஸ் தான்.
ஒரு நாள் வெரி பேட் டே வந்து எதுவுமே கிளிக் ஆகாம போனாதான் உண்டு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ராஜா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நான் அதான் வந்து இந்த தடவை சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலையும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அதே மாதிரி நம்ம டீமை பத்தி நம்ம அவ்வளவா இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கீனா இருக்கேன், ரொம்ப கிளியரா இருக்கேன். ஏன்னா வந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் நமக்கே ஏதாவது தோணும், டே இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க நமக்கு தோணும். பட் வைப் சூப்பரா இருக்கிறதுனால அப்படியே வந்து போட்டோம், நம்ம எவ்வளவு முடியுமோ கான்ட்ரிபியூட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிறோம், எதுவும் நம்ம அதை பத்தி சொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்கேன். பட் செவரல் அதர் திங்ஸ் நோட் பண்ணிட்டே இருப்போம்ல வேர்ல்ட் கப்ல, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வரலான்னு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றேன். ரீசன்சிலேருந்து அதான் அந்த அக்ரமோட ஒரு விஷயம் சொன்னேன் உனக்கு, அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி அக்ரமே வந்து பால் போட்டிருக்காரு, போலிங் போட்ட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கட்டார் முட்டார்னு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது நியூசிலாந்துல. அந்த மாதிரிலாம் பால் இன்னைக்கு ஆவறதே இல்லை. பால் மாறிடுச்சா, ஆக்சுவலி பாலை பத்தி ஒரு சின்னதா ஒன்று பண்ணலாம் வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்கேன். அந்த பால்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கு, பழைய ஒயிட் பால் என்ன இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவே, ரீசெண்டா ஆனது ஒரு 2 விஷயத்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். பிடாக், மேக்ஸ்வெல்லோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிரேட்டஸ்ட் ஒயிட் பால் இன்னிங்ஸ் அப்படின்னு பல பேரால குறிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் கிரேட்டஸ்ட் ஒயிட் பால் இன்னிங்ஸ், இது வந்து பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, அந்த நாக்கை பத்தி சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து 91 for 7 அது ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்பின் கூலிப்பட. மேக்ஸ்வெலுக்கு ஒரு பிடிக்காத ஒரு இது, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பேட்டிங் கூலிப்பட, இவங்க ஸ்பின் கூலிப்பட. ஓகே, மேக்ஸ்வெலுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்காது பேட்டிங் ஆடும் போதுன்னா அந்த மாதிரி பேஸ்ல போடுற ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ், அதுல ஒரு 27,000 ஸ்பின்னர் இருக்காங்க அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் போது. 91 for 7 யூ ஆர் ஜஸ்ட் 1 wicket away from humiliation. 200 ரன் இருக்குங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பிலீஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் இட் அவருக்கு இன்ஜுரி வேற வந்து நடக்க முடியாம, அந்த எந்திரன் படத்துல ரஜினி சார் இந்த ரோபோ அரிமா அரிமா அப்படின்னு பாட்டு பண்ண வருவாரு, காலை நத்தம் இப்படி நடந்து வருவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய த்ரோ டவுன்ஸ் தான் போட்டாங்க, போலிங் ஆக்சுவலா போடல. ஏன்னா அவர் ஒரு பக்கம் நடராஜர் சிலை மாதிரி ஓபன் அப் பண்ணி நின்றுட்டு இருக்காரு, அவரால் நகரவும் முடியல. ஒண்ணுமே கிடையாது, ஸ்லோ வைடர் பால்ஸ் ஸ்லோவா தூக்கி ஃபாஸ்ட் பால்ஸ் வெளியே. அதே மாதிரி 150 மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்லோவர் கூகுளி வைடா போட்டா ஃபெச் பண்ணி அடிக்க வச்சிருந்தா கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க எதுவுமே பண்ணாம நிறைய பேர் நெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கான்கிரீட் பிச்சர் த்ரோ டவுன் போடுவாங்க. அப்போ அந்த மொபிலிட்டி பிராக்டிஸ்ன்ற மாதிரி அப்படியே ஒரு ஒரு 2 காலையும் நிறுத்திட்டு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மொபிலிட்டி ஸ்கில் ட்ரில்லுன்னு அந்த மாதிரி எல்லாம் நேரம் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் டு பிளே a knock like that under pressure. ஒன்னும் இல்ல, 260 வந்துச்சு ஸ்கோர், 30 ரன் இருக்கு. அப்போ ஒரு ஷாட் அடிச்சு அவர் அவுட் ஆயிருந்தா கூட 30 ரன் இருக்கு. ஜாம்பா ஹேசல்வுட் ஒரு பக்கம் கம்மின்ஸ், மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாங்கும் போது விட்டு பிடிக்காம அவ்வளவு டிட்டர்மைண்டா ஆடி எடுத்துன்னு போனாரு. நீங்க கரெக்டா சம்ம பண்ணீங்க, கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் எவர் பிளேட். அதாவது நம்ம ஒருத்தர் என்ன பண்றாங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்க பார்க்க முடியும். இன்னொரு தரப்புல இருந்து எப்படி போட்டாங்க, என்ன பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு நாக்கை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கும். அது எனக்கு என்னவோ ரொம்ப பிடிக்காத விஷயம். அந்த மாதிரி போட வச்சதுக்கு காரணம் அவர் போட்ட ப்ரெஷர் தானே. எக்ஸ்ட்ரா நிறைய ஆடின ப்ரெஷர்ல போலர்ஸ் போட்டாங்க. அதே மாதிரி இஷ்டத்துக்கு பயங்கரமா நவுந்தது பால் இனிஷியலா. அதுக்கப்புறம் அதை அசஸ் பண்ணி அவருக்கு ஒரு இது வேற சொல்லியிருந்தாரு, இன்டர்வியூ வேற கொடுத்திருந்தாரு. என்ன சொன்னார்னா, சான்ஸ்லெஸ்ஸா இருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த நாக்கு அப்படின்னாரு. பட் ஆனா அதை கேபிட்டலைஸ் பண்ணாரு. சான்ஸ் வந்தோடனே இது நம்ம டேயா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு சொல்ல வேணாம், அது ஆக்சுவலி நான் நெட்லாம் கூட சைட் நெட்ல ஆடுவேன் வான்கடையில. ஒன்ஸ் பட ஆரம்பிச்சதுன்னா அந்த கிரவுண்ட்ல அந்த கான்ஃபிடன்ஸ்க்கும் அந்த பவுன்ஸுக்கும் நிறுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஹவவர் வந்து இந்த வேர்ல்ட் கப்லேயே வந்து ஒரு சைடு மேக்ஸ்வெல் பத்தி பேசணும், இந்த வேர்ல்ட் கப்லேயே மோஸ்ட் எக்ஸைட்டிங் சைடு, அவங்க யாரை வேணா தூக்கிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்ஸ். ரொம்ப ஓல்டு டீம்லாம் கிடையாது, லாஸ்ட் டெக்கேட்ல தான் அவங்க கிரிக்கெட்டை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சீடு போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தான். அவங்களோட குரோத்தை பார்க்கும்போது இந்த இப்ராஹிம் ஜத்ரான், குர்பாஸ், நான் சொல்றேன் அஸ்மத்துல்லா, ஓமர் ஜாய் கொஞ்சம் போலிங் போடுறான், அவனோட ஹேண்ட் ஸ்பீடு இஷ்டத்துக்கு இருக்கு மச்சி, சும்மா சொல்லக்கூடாது. யார் நோட்டீஸ் பண்றாங்கன்னு தெரியல, இஷ்டத்துக்கு ஒரு ஹேண்ட் ஸ்பீட் பேட்டிங் ஆடும்போது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் இந்த நெக்ஸ்ட் டெக்கேட், வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தெம் அண்ட் பீன் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் டீம் இந்த வேர்ல்ட் கப், இல்ல இந்த டாப் 4 தவிர? இல்ல, அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் when it comes to strategy என்ன பொறுத்த வரைக்கும், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்போ இந்த டாப் 3 ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாரையும் வந்து பீப்புள் வில் கெட் ஷாக்ட் இஃப் ஐ see டாப் 3 ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் எனக்கு என்னன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான், நெதர்லாண்ட்ஸ், இந்தியா. இவங்க தான் வந்துட்டு இன்னும் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவ்வளவு பேட்டிங் டெப்த் கிடையாதுங்க போது ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காங்க. அதாவது 38 ஓவர் வரைக்கும் என்ன ஆனாலும்
அவங்க எந்த பிச்சில் ஆனாலும் அந்த 38 ஓவர் வந்து பேஸ் செட் பண்றாங்க. And then they came up with a wonderful idea of promoting Asmatullah Omarzai that is allowing them to send Rashid Khan at number 8. ரஷீத் கான் நம்பர் 7 வர்றதுக்கும் நம்பர் 8 வர்றதுக்கும் மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வென்யூலையும் எங்க ஸ்பின்னர் ஆடணும் எங்க ஃபாஸ்ட் பாலர் ஆடணும் பார்த்து பார்த்து பண்றாங்க. கரெக்டா அந்த ஒரு வென்யூல ஃபசல் அக்பருக்கு கொண்டு வந்தாங்க, அவரு பர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த வென்யூல வந்துட்டு நவீனுல்லக்க கொண்டு வந்தாரு, அவரு பர்ஃபார்ம் பண்ணாரு போது எக்ஸ்ட்ரானரியா பண்ணாங்க. ரெண்டாவது எவ்ரி ஒன் ஷுட் தேங்க் a tournament like IPL. ஏன்னா 2016ல ரஷீத் கான் யாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து அவரை அவ்வளவு பணம் கொடுத்து எடுத்து அவரை வந்து ஐபிஎல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் டேல வெரி க்ளோஸ் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் when it comes to standards அப்படிங்கும் போது அப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த 2016லயே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் அப்படியே மெதுவா தெரிய ஆரம்பிச்சாங்க ஐபிஎல்ல. அதாவது முகமது நபி இவரெல்லாம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த டீம்ல ரஹமத் ஷா, அஸ்மத்துல்லா சைதி, ஒரு சில பேரை தவிர இப்ராஹிம் ஜத்ரானி will also slowly get into IPL if he improves his power hitting. One of the classiest players, technically very sound அவரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து the credit should be given to IPL and other global leagues. இவங்க எல்லாருமே எங்க பார்த்தாலும் க்ளோப்ராட்டர்ஸ். யார் ஆள்ல இப்ப நூர் அஹமத் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் ரைசிங் bowlers who can win matches single handedly. அவ்வளோ டேலண்டட் போது நீங்க 10 வருஷம் சொல்றீங்க 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கா பிச்செல்லாம் வந்துட்டு உடஞ்சு போச்சு. சவுத் ஆப்பிரிக்கால திரும்பவும் ஆப்கானிஸ்தான் யங் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ், இந்த கிராப் ஆஃப் பிளேயர்ஸ் கரெக்டா கொண்டு வந்தாங்கன்னா 2027ல will be a very very difficult team to beat in South Africa. ஆப்கானிஸ்தான் பத்தி நல்ல பெருமையா பேசிட்டோம். பட் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட 2 சென்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு அந்த மேக்ஸ்வெல்ல நாக் அப்ரிஷியேட் பண்ணும்போது நிறைய பேர் காமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் படிக்கிறதே கிடையாது. ஏன்னா படிச்சோம்னா நமக்கே தேவையில்லாத கூட தோணும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் வந்து நல்ல ஒரு இதுவாக தான் போயிருக்கு, ஒரு ஸ்மூத்தா தான் போயிருக்கு அந்த ஒரு அட்டம் பண்ணது. ஆனா என்னன்னா இந்த டைம் டவுட்டை பத்தி திருப்பி ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கு. ஒரு சைடு வந்து அது ரூல்ஸ், இன்னொரு சைடு வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் டாபிக் வரும். ஏன்னா அவர் மேத்யூஸ் வந்து உள்ள வந்தபோது ஹெல்மெட் ஏதோ சரியில்லை, அதை மாத்துறதுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இன்னொரு வீடியோ வேற பார்த்தா ஷக்கீப் எங்கேயோ வந்து ஸ்ரீலங்காவோட மேட்சுக்கு வரும்போது அவர் கார்டை மறந்துட்டு வந்துட்டாரு, திரும்பி போய் கார்டு எடுத்துட்டு வராரு. அதை வந்து இப்படி பண்ணோம், உனக்கு டைம் கொடுத்தோம், நீ டைம் கொடுக்கல, லிட்டரலி ஒரு கண்ட்ரிக்கு வார்ஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா டைம் டவுட் எஸ் ஷக்கீப் அப்பீல் பண்ணாரு, அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. பட் இப்போ ரீசெண்டா ஒன்று எழும்பியிருக்கு என்னன்னா அம்பையர் வந்து மேத்யூஸ்க்கு வந்து வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி டைம் டவுட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மேத்யூஸ் ரொம்ப அப்செட்டா இருந்தார் அது அவுட் ஆனதுக்கு அப்புறம். அப்படி ரைட்லி சொல்ல யாருமே, அதாவது என்கிட்ட கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவுட் ஆனோம்னா அவுட் ஆகக்கூடாது, யாரா இருந்தாலும் வருத்தம் தான் படுவாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்ல நாக்பூர் மேட்ச் ஞாபகம் இருக்கான்னு தெரியல மச்சி உனக்கு. இந்த நாக்பூர்ல வந்து நைட் வாட்ச்மேனா போவேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்ப போகும்போது என்ன பண்ணுவேன்னா டைம் ஆயிரும், சரி கொஞ்சம் லேட்டா போவோம், சோ தட் இந்த ஓவரோட முடிஞ்சிடும் மேட்ச்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவா கார்டை போட்டு அப்படியே நடந்து போவேன் ஸ்லோவா. உள்ள போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் பால் ஆனோடனே அம்பையர் சொல்லுவார், நீ கொஞ்சம் லேட்டா வந்து தெரியுமா உனக்கு, அவங்க அப்பீல் பண்ணி தான் அவுட் கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. அப்படியே பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. சரி, அதோட அவேர்னஸ் வந்து அந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு, நம்ம இதை ரீஸ் பண்ணி எடுத்துப்போம் விக்கெட்டா, நிறைய பேருக்கு வராது. ஸோ இது என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் ரைட்டு இன்னொருத்தர் ராங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல 2 பேருமே ரைட்டு தானே பீடாக், சகிபும் ரைட்டு ஆஞ்சலோவும் ரைட்டு தானே. அவர் வந்து ரூல் என்னன்னு தெரிஞ்சு அதை கேட்டாரு, இன்னொருத்தர் வந்து ரூல் என்னன்னு தெரியும், ஆனா எனக்கு ஹெல்மெட் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ஆப்போசிஷன் கேப்டன் கேட்டாரு. ரெண்டுமே வருத்தப்பட, யார் வந்து இதுல வந்து அஃபெக்டட் பார்ட்டியோ, யார் வந்து இதுல இருந்து லூஸ் பண்ணாங்களோ அவங்க வருத்தப்படுவாங்க, யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க கேரக்டர் அவங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல 2 பேருமே ரைட்டு தானே. இவர் வருத்தப்படுறாரு, அவர் ரூல் படி ஆடினாரு. ஸோ இது வந்து 2 பேருக்கான வார்ஃபேரா ஆக்கிக்க கூடாதுன்னு என்னோட ஃபீலிங். உங்களோட தாட் என்ன? இப்ப எது ரைட் இங்கன்னா லா வாஸ் ரைட். நீங்க சொல்ல மாதிரி ஏஞ்சலோ மேத்யூஸும் தப்பு கிடையாது, ஷக்கீப் அல் ஹசான் பண்ணதும் தப்பு. ஆஞ்சலோ மேத்யூஸ் வருத்தப்பட்டதுல தப்பு கிடையாது, வருத்தப்படுறதுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு. பிகாஸ் it become the talking point, being the first batsman to be dismissed in the cricket history as time out. பேட் கிடலாம் போட்டு கார்த்தால ஹோட்டல் ரூம்ல இருந்து மொபிலிட்டி பண்ணி டேப்பிங் பண்ணி பேட் கிடலாம் கட்டினு உள்ள வந்து நின்னு பாலே அடப்பு போட்டுட்டு போனா வருத்தமா தானே இருக்கும். நியாயம் தானே பாவம். அதாவது இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, லா என்ன சொல்லுது அப்படின்னா from the time the catch was taken or event has happened, the ball is dead, தேர்ட் அம்பையர் என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு பட்டனை அமுக்குவாரு. அந்த பட்டனை அமுக்கும் போது the time starts from that time, the clock what has been followed by the third umpire in the TV room. So அங்கிருந்து by the time 120 seconds was elapsed,
யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு டேக் காட். நான் சொல்றதை இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த கல்லி கிரிக்கெட்ல என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த பேட்ஸ்மேன் அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியா இல்லைன்னா அவுட் ஆன பேட்ஸ்மேன் ரோப்புக்கு வெளியே நின்னுனே இருப்பாரு. நின்னுனே இருப்பாரு. இப்ப வெளியே வராதரா இவன் ரெடியா இல்லைன்னுவாங்க. அதுக்கப்புறம் ரெடியான உடனே அவன் வெளில போன உள்ள வராங்க. அது இல்ல ஐசிசி ரூல். அவுட் ஆன உடனே தேர்ட் அம்பையர். இன்னொன்னு நிறைய பேர் நான் ட்வீட் போட்ட போது எனக்கு ரிப்ளை பண்றீங்க. அதாவது என்ன கிளாக் என்ன டிஃப்ரெண்டா மாறுமா, என்ன கதை விடுறேன். நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து 12 வருஷம் இன்டர்நேஷனல் டீமோட இருந்திருக்கேன். எனக்கு வர்ற அந்த டிவி டக் அவுட்ல வர்ற டைமிங்ஸ், இட் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் தி தேர்ட் அம்பையர்ஸ் வாட்ச், இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பிராட்காஸ்டர்ஸ். இட் மைட் டிஃபர். இப்ப நான் தேர்ட் அம்பையர் அதை நான் அமுக்குறேன். அந்த இன்சிடென்ட் 11:36 24th செகண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தேர்ட் அம்பையர் அமுக்குறாரு. பிராட்காஸ்டர்ஸ்ல இருந்து எனக்கு வரும்போது எப்படி இருக்கலாம், அது 11:54 இருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் பிராட்காஸ்டர்ஸ் கிளாக். There is nothing that both has to be synchronized or it was synchronized. So அதுக்கப்புறம் third umpire decides when the event is closed. அவர் அமுக்கும் போது அது என்ன. இன்னொன்னு சொல்றேன், when Angelo Matthews stepped on to the rope, that is into the field of play, அங்கேயே 70 செகண்ட்ஸ் எலாப்ஸ் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ரோப்புக்குள்ள வரும்போதே 70 செகண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நடந்து வரும்போது இல்லிங்வர்த் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு 30 செகண்ட் தான் உனக்கு இருக்கு, ரெடியாகு அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்து உள்ள போனவர் கையை ஹெல்மெட் ஸ்ட்ராப் மேல வச்ச போது அது வந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அம்பையர் கிட்ட என்னோட ஸ்ட்ராப் இது எக்யூப்மெண்ட் மால் பங்கன் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு கெட் இட் ஃப்ரம் தி டீம்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லல. நேரம் என்ன பண்ணிருக்காரு, ஃபீல்டர் கிட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லிங்வர்த் இது சொன்னதை கேட்ட ஒரு பங்களாதேஷ் ஃபீல்டரு அதுக்கப்புறம் ஏஞ்சலோ மேத்யூஸ் வாக் பண்ண உடனே இந்த 30 செகண்ட் ஆயிடுச்சுன்றதை கண்டுபிடிச்சு ஷக்கீப் அல் ஹசான் கிட்ட போயிட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு நீ அப்பீல் பண்ணுன்னு இருக்காரு. உடனே ஷக்கீப் அல் ஹசான் போய் அப்பீல் பண்ணிருக்காரு. அப்பீல் பண்ண உடனே அம்பையர் சொல்லியிருக்காரு நீ அப்பீல் பண்ணது கரெக்ட், 2 நிமிஷம் எலாப்ஸ் ஆயிடுச்சு, இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் த அப்பீல் வி ஆர் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு. ஷக்கீப் அல் ஹசான் ஆமா ஐம் சீரியஸ் இருக்காரு. இதெல்லாம் எதுவும் தெரியாது ஏஞ்சலோ மேத்யூஸ்க்கு. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஹெல்மெட்டை போட்டு உள்ள வர்றாரு. அம்பையர் சொல்லிருக்காரு யுவர் டைம் அவுட்னு. அதுக்கப்புறம் ஏஞ்சலோ மேத்யூஸ் கிட்ட கேட்டிருக்காரு ஆர் யூ கோயிங் டு டேக் த அப்பீல் அவுட்னு. அவர் சொல்லியிருக்காரு ஷக்கீப் ஐ எம் வித் இன் த லாஸ், ஐ எம் நாட் டேக்கிங் த வித்ட்ராயிங் த அப்பீல், ஐ எம் சாரி அப்படின்னு இருக்காரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சலோ மேத்யூஸ் மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு அவருக்கு தெரியாது, ப்ராபபிலி அவர் ரூல் தெரியாம இருந்திருக்கலாம். அம்பையரை கேட்கணும். ஷக்கீப் ஆக்டட் ஆஸ் பர் த லாஸ். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்ன்றதை தயவு செஞ்சு விடுங்க. இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்ல இந்த டிஸ்மிசல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்குன்னா நான் என்ன சொல்றேன், அந்த லாஸை எடுத்துருங்கன்ற. அந்த டைம் அவுட், மன்கார்டு, இந்த பால் ட்வைஸ், அப்செட்டிங் தி ஃபீல்ட். நான் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்னா ஃபியூச்சர்ல போகும்போது இந்த பிக் ஸ்கிரீன்ல வரும்ல டைமர்னு 1 ஓவர் பிஹைண்ட் 2 ஓவர்ஸ் பிஹைண்ட், அந்த மாதிரி அவுட் ஆன உடனே அந்த டைமர் ஆன் ஆயிடுச்சுன்னா இனிமே நடக்க போறது தான் சொல்றேன். பேட்ஸ்மேன்லாம் இனிமே உஷாரா இருப்பாங்க. ஐயோ இப்படி அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமரை பார்த்துட்டு ஓப்பனா நடந்து உள்ள போக வேண்டியதான். அந்த டைமருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஐ மீன் பிராட்காஸ்டருக்கும் என்ன சிங்க் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அகைன் அதுதான் நீ சொல்றேன். இது என்னன்னா ஒரு சின்ன விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ நிறைய கிரிக்கெட் பார்த்திருப்ப, டொமஸ்டிக்லயும் பார்த்திருப்ப, ரஞ்சி டிராஃபி இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயே பேட்ஸ்மேன் வந்து இப்ப ரெட் பால் கேம்ல பால் இப்படி விட்டுடுவாங்க. விட்ட உடனே கீப்பர்கிட்ட போயிடும். போன உடனே கீப்பர்ட்டையும் ஸ்லிப் காட்டுங்கிட்டயும் தம்பி நான் போய் கொஞ்சம் கார்டனிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்குவாங்க. கீப்பர் போயிட்டு வாங்க போய் நாக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல பால் ஸ்டில் இன் பிளே. ஸோ கீப்பர் ரன் அவுட் அடிச்சிடலாம், அதாவது பின்னாடி ஸ்டம்பிங்கோ ரன் அவுட்டோ அடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். ஏன்னா பால் ஸ்டில் இன் பிளே. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஸ்லிப் கிட்ட சொல்லாம அம்பையர்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் போயிட்டு வரேன், ஒரு கொஞ்சம் கார்டனிங் கிரேசிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப இந்த டைமர் வந்துருச்சுல, இந்த 1 ஓவர் பிஹைண்ட் 2 ஓவர்ஸ் பிஹைண்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, கிளவ் வாட்டரே கூட ட்ரிங்க்ஸுக்கு 2 ஓவர் முன்னாடி, ட்ரிங்க்ஸ் இப்போ 1 hour 10 minutes வருதுன்னா 2 ஓவர் முன்னாடி அம்பையர்ஸ் வந்து எங்க கிட்ட சொல்லிடுவாங்க டக் அவுட்ல, இப்போ நீங்க தண்ணி எடுத்துட்டு போக கூடாது, தண்ணி எடுக்கிறது அலோடு கிடையாது அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க, உள்ள ஆடுற பேட்ஸ்மேன் ஆப்போசிஷன் கேப்டன்ட்ட கேட்பாங்க, நான் தண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பேல பயங்கர ஹியூமிட் ஆகுதுனால ரொம்ப முடியல, நான் கிளவ் வாங்கிக்கிறேன், கிளவ் ரொம்ப ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அது எட்டிகெட் மட்டும் கிடையாது, யூ ஆர் ஈட்டிங் இன்டு சம்படிஸ் டைம், இன்னொருத்தர்கிட்ட போறோம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து எவ்ரிதிங் ஷுட் பி. அதே மாதிரி பால் இப்படி ஆடிட்டாங்க, பீட்டன் ஆயிட்டாங்கன்னா போய் பிச்சை நாக் பண்ணணும், கீப்பர்ட்ட சொல்லிட்டு கேப்டன்ட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேஸ்ல மால் ஃபங்க்ஷன் ஆயிருந்ததுன்னா ஆஞ்சலோ வந்து டெஃபினட்டா வந்து ஷக்கீப் கிட்ட வந்து இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, நான் என்னோட மாத்திக்கிறேன், எனக்கு தெரியும், வந்து எனக்கு லெக் ஸ்டம்ப் கார்டு கொடுத்துட்டு மரே எராஸ்மஸன் லெக் ஸ்டம்ப் கார்டை கொடுத்து ஸ்டாண்ட்ஸ்ல நின்றுட்டு ஹெல்மெட்டை மாத்திருக்கலாம் அம்பையர்கிட்ட சொல்லிட்டுங்கிறது வந்து ஒரு வயபிள் ஆப்ஷன். பட் ஆனா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. என்னோட கருத்து என்னன்னா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இந்த மாதிரி ஒரு அப்பீல் பண்ணி எடுப்பாங்க விக்கெட், எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவரோட டிசப்பாயின்மெண்ட் ஜஸ்டிஃபைடு.
இந்த மாதிரி ஷக்கீபை வந்து தப்பான ஆள், ஒரு ரைட் இருந்தா ஒரு ராங் இருக்கணுங்கிறது டெஃபினட்டா அவசியம் கிடையாது. இந்த சுச்சுவேஷன்ல இவர் வருத்தப்பட்டது நியாயம் தான், அவர் அப்பீல் பண்ணதும் லா படி நியாயம் தான். பீடாக் சொன்ன மாதிரி கரெக்டா பீடா? அததான் கரெக்டா சொன்னீங்க. அதாவது எனக்கு ரொம்ப சிம்பிள், இது மாதிரி எதுவுமே ஆனது இல்ல. சரி, எனக்கு ஹெல்மெட் போயிடுச்சு அப்படிங்கும்போது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், ஏன்னா நீங்க வந்து கிரீஸுக்கே வரலங்கும் போது எனக்கு ஹெல்மெட்டை கொடுப்பா அப்படின்னு அவர் கேட்டுக்கார். பிகாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் வாட் டர்ன் அரவுண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாரும் வந்து ஷக்கீப் வந்து ஒரு வில்லன் மாதிரி பாக்குறாங்க. அதை பண்ணாதீங்கன்ற நானு. he acted as per the laws. இப்போ உங்களுக்கு இந்த லாஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னொன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு, இப்ப இதே மாதிரி இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. லாஸ்ட் செஷன்ல ஒரு டீம் வந்து 4 விக்கெட் இருக்கு, சேவ் பண்றதுக்கு ஆடிட்டு இருக்காங்க, ஒரு 33 நிமிஷம் இருக்குன்னா நானே என்ன பண்ணுவேன், ஆனஸ்டா சொல்றேன், மெதுவா நடந்து போன்னுவேன். இப்போ ஒரு என்ன பண்ண, மெதுவா நடந்து நடந்து வரும்போது அப்படி கீழே குனிஞ்சு ஷூ லேச கட்டுறது, அங்க அந்த கிரீஸுக்குள்ள போறதுக்கே ஒரு 3-4 நிமிஷம் பண்ணிடு. வாண்ட்ரஸ் மாதிரி ஒரு ஸ்டேடியம்லாம் எப்படின்னா திருப்பதி மலை மாதிரி, நீங்க வந்திருப்பீங்க வாண்ட்ரஸுக்கு. இப்ப வாண்ட்ரஸ்ல இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு 17 நிமிஷம் இருக்கு, இந்தியா இஸ் ட்ரைங் டு டிஃபீட் சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு சினாரியா சொல்றேன், இப்ப டெஸ்ட் மேட்ச் ஆட போறீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப அவுட் ஆயிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பேட்ஸ்மேனையும் குறை சொல்ல முடியாது, படபடன்னு இறங்கி வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆங்கிள் உடஞ்சிரும். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த திருப்பதி மலை. நீங்க 2 நிமிஷத்துல நீ வர முடியாது கிரீஸுக்கு வாண்ட்ரஸ்ல. நான் சொல்றேன், இப்ப என்னோட கோட்டை வாண்ட்ரஸ் வர முடியாது. அப்ப why are you penalizing the fielding time? They got 17 minutes to bowl out the last 2 wickets, but the batsman is coming to the crease at 3 minutes and 36 seconds. இப்ப இங்க யார் வந்து இந்த 1 நிமிஷம் 36 செகண்ட் யார் குறைச்சிருவீங்க? இதுல ஒரு விஷயம் பண்ணலாம். இப்ப இந்த ஃபுட்பால் ஹாக்கில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபவுல் அடிச்சு ரெஃபரி வராங்க அப்படின்னா டைமரை ஸ்டாப் பண்ணுவாங்க. மேட்ச் டைமரை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பிளே ரெஸ்யூம் ஆன உடனே டைமர் அலோவ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்றதுக்கு ஏன்னா கிரிக்கெட் வந்து நிறைய விஷயம் இருக்கு. அந்த டைம்குள்ள, அந்த டைம் பீட் பண்ணி அதுக்குள்ள ஒரு சில மேனிபுலேஷன் பண்ணி விளையாடுறது கூட ஒரு ஆர்ட் ஆஃப் த கேமா தான் இருந்தது, டு பி ஆனஸ்ட். இல்லையா? டைம் வேஸ்டிங், பேட்ஸ்மேன் லேட்டா வருது, கார்டு வாங்குறது. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா சிட்னி டெஸ்ட் ஞாபகம் இருக்கு, மேண்டேட்டரி ஓவர்ஸ் ஆடிட்டு இருப்போம், 15 ஓவர். அந்த லாஸ்ட் அவர்ல மேண்டேட்டரி அவர்ல வந்து 1 hour or 15 overs whichever comes later வரைக்கும் ஆப்போசிஷன் போடலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு சைட்ல நேத்தன் லைன் போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல இருந்து மார்பாக்ஸை வச்சிட்டாங்க. கமின்ஸ், ஏசர்வுட்லாம், ஸ்டார்க்லாம் இஷ்டத்துக்கு போட்டு இருந்தாங்க. நான் வந்து செஸ் பேட் வாங்கினேன். அந்த மேண்டேட்டரி ஓவர்ஸ் டைம்ல உங்களுக்கே தெரியும் தண்ணி வாங்க அலோடு கிடையாது. ஏன்னா ஃபீல்டர் வந்துட்டு போனா அது டைம்குள்ள ஈட்டுன்னு ஆயிடும், அலோடு கிடையாது. அதே மாதிரி உள்ள கிளவு கிவ்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அம்பையர் ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் செஸ் பேட் வாங்கிட்டேன். இந்த செஸ் பேடை வாங்கிட்டு அம்பையர்ட்ட சொல்றேன், நான் கொடுக்குறேன்னு கூடாதுன்ட்டார். ஆப்வியஸ்லி வந்து என்னோட சைட்ல இருந்து எனக்கு செஸ் பேட் வேணும், என்னோட பர்சனல் ப்ரொடெக்ஷன். ஸ்பின்னர் ஆடும்போது செஸ் பேட் வந்து எல்போல குத்தி டிஃபென்ஸ் ஆடும்போது என்ன ஹேண்ட் சாஃப்ட் ஆகாம ஹார்டா போயிட போதுன்னு ஒரு பயம். ஸோ அதை மாத்தி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அம்பையர் வந்து அலோடு இல்லப்பா, வந்து வாங்கிக்க முடியாதுன்னாரு. நான் உடனே பால் வில்சன்ட்ட சொன்னேன், இந்த பேரு நீ வெளில கொடுக்கல, நீ வேணா பிடிச்சிக்கோ கொஞ்சம் நேரம்னு. அவர் வந்து நான் பிடிச்சிக்க மாட்டேன், எனக்கு அது வேலை கிடையாது, எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், நான் பிடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் உடனே என்ன பண்ணேன், கிளீனா எடுத்து பின்னாடி பேக்ல சொருகிட்டேன், பேண்ட் பின்னாடி. நீ வந்து வெளியில இருந்து ஃபீல்டர் எதுவும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நடுவில் அதை எடுத்து திருப்பி மாட்டிப்பேன். அதுக்கு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் போகுமே. டாக்டிக்கலா இருந்தாலும் அது வந்து அந்த டைம் மேனிபுலேஷனா இருந்தாலும் வித்தின் த ஸ்கோப் என்ன பண்ண கொடுக்குதோ அது பண்ணலாம். அதுலயும் அந்த கேம்ல ஒரு ஸ்மார்ட்னஸ் இன்வால்வ்டா இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன். பட் அந்த மாதிரி டைமர் ஸ்டாப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல டைமரை ஸ்டாப் பண்ணா 6 மணி நேரம் டெஸ்ட் மேட்ச், டைமரை ஸ்டாப் பண்ணா 6 மணி நேரம் மேட்ச் 8 மணி நேரம் போகும். அதுவும் நாட் பாசிபிள், நாட் வயபிள். ஸோ வாட் எவர் இஸ் தேர், அதுக்குள்ள அந்த லாக்குள்ள என்ன போட்டிருக்காங்களோ ஐசிசியும் சரி அந்த எம்சிசி லாஸும் அதை கிளீனா கருத்துல எடுத்துட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே ரொம்ப நேரம் அந்த டைம் லோட்டை பத்தி பேசினா நம்ம சஜஷன்ஸ் வச்சுட்டே இருப்போம். இப்போ பீடாக் ஒரு சின்ன விஷயம், நிறைய வந்து இந்தியாவோட கேம்பெயின் ரொம்ப ஒரு மாதிரி நான் ரொம்ப எமோஷனலா டச்சியா இருக்கேன் அதை பத்தி. அதனால உங்களை வந்து ஆன் த ஸ்பாட் போட்டு என்ன நடக்க போகுது, செமிஃபைனலுக்கு பாகிஸ்தானா நியூசிலாண்டான்னு கேட்க போறேன். பாகிஸ்தானா நியூசிலாண்டா நீங்க சொல்லி முடிச்ச உடனே நான் வீடியோ விட்டு போயிடுவேன். நீங்க வந்து இந்தியா டாப் 4 அந்த செமிஃபைனல் ஃபைனலுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுங்க, நான் போயிடுறேன். நீங்க கொடுங்க மக்களுக்கு, எனக்கு அதை கேட்க வேணாம். நான் என்ன பண்றேன், மேட்ச் எல்லாம் முடிஞ்ச உடனே வந்து பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே நியூசிலாண்டா பாகிஸ்தானா? நியூசிலாந்து. இப்ப நான் வந்து முன்னாடியே வந்துட்டு நீங்க ஒரு லாஸ்ட் எபிசோட் பண்ணும்போதே நீங்க கேட்டீங்க யாரு உங்க டாப் 4. நான் சொன்ன டாப் 4 வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா 3 பேரும் ஆல்ரெடி குவாலிஃபைடு. இப்ப வந்துட்டு இப்ப லாஸ்ட் செட் ஆஃப் பிசினஸ் எண்ட் அந்த டோர்னமெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வந்துடும். ஸோ இந்தியாவும் நியூசிலாண்டும் மும்பைல ஆடும். இரு. Thank you so much for joining me on this episode of World Cup predictions and World Cup 3/4 way stages. நான் கிளம்பிக்கிறேன் ஜூட், அவர் இனிமே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருவாரு. லாஸ்ட் 1 minute பிரியா முக்கியமா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு கிளம்பும் போது தேங்க்யூ so much for joining சொல்லிட்டு போயிரு. ஓகே, பாய். கிளம்புங்க நீங்க. கிளம்புறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் வந்து இதுல சூப்பர் சாப்பரா இருக்கட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் பெங்களூர் அப்படிங்கும் போது we expect the game to happen. அந்த இஃப் யூ see the combination for New Zealand and Sri Lanka,
ஸோ உங்களுக்கு வந்து நியூசிலாந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு வின். தட் இஸ் கோயிங் டு சீல் தம் பிளேஸ் இன் த செமிஃபைனல்ஸ். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்துட்டு அவன் எதிர்பார்க்க முடியாத ஒரு மார்ஜினோட வந்து ஜெயிக்கணும் சவுத் ஆப்பிரிக்காவை டு ரியலி பிப் நியூசிலாந்து. தட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பாசிபிள்ங்கும் போது இந்தியா அண்ட் நியூசிலாந்து வில் பிளே இன் த வான்கேடே ஸ்டேடியம். தட் இஸ் கோயிங் டு பி ஒன் செமிஃபைனல். அதர் செமிஃபைனல், ஈவன் தோ the semi-finalists are spotted, the venue is going to be in Kolkata. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பேட்டிங் அவ்வளவு ப்ரொடக்டிவா ஆட முடியாது. ஏன்னா யூ நீட்ஸ் அ கன்வென்ஷனல் பிளேயர்ஸ் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அப்படிங்கும் போது guys like Warner, guys like Steve Smith will have a little bit edge over South Africa, even though are a hardcore Proteas supporter. So what I am foreseeing is ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. ஏன்னா நாங்க வந்து டேபிள்ல வந்து நான் அதை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி இந்தியா அண்ட் செகண்ட் இஸ் கோயிங் டு பி ஆஸ்திரேலியா இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்னு. அது எப்படி வேணா போகும். மேபி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வில் ஸ்வாப் பிளேசஸ். இந்த ஃபைனல் ஸ்லைட் இஸ் கோயிங் டு பி இந்த ஐகானிக் நரேந்திர மோடி ஸ்டேடியம் in Ahmedabad and 19, where you expect 130,000 people to come there and root for the home side. India will come victorious. You will see the rapid scenes in Ahmedabad. We will join hands again with Ashwin for the celebrations after November 19 with Rohit Sharma lifts a trophy, where India is going to defend the World Cup. In India, okay, the last time the World Cup happened in 2011, MSD and co won, and Rohit Sharma and co are going to repeat the feat. We will come back and have a special episode with Ashwin. Thanks a lot for joining. Bye bye. Jai Hind. Vande Mataram.